உமக்கது லேசான காரியம். இடறிய மீனவனை சீசனாய் மாற்றுவதும் லேசான காரியம். இடறிய மீனவனை சீசனாய் மாற்றுவதும் லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமாண்டவரே, हाँ परमेश्वर, உமக்கு லேசான காரியம் அப்பா. आपको एक बहुत छोटी सी चीज है परमेश्वर. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது உமக்கு லேசான காரியம். मिट्टी को मिलाकर एक मनुष्य को तैयार करना आपके लिए बहुत आसान छोटा सा काम है. இடறி போன பின்மாற்றமாய் போன மனிதனை தேடி அவனை சீசனாய் மாற்றுவது जो भटके हुए जो पीछे मुड़े वो मनुष्य को वापस आपके चेले बनाने के लिए आपको ஆடுகளுக்கு பின்னாக அலைந்தவனை ஒரு ராஜாவாக உயர்த்தி அரியணை ஏற்றுவது உமக்கு லேசான जो காரியம். भेड़ के चराता था उसके पीछे जाता था उसको एक राजा बनाना आपके लिए एक छोटी चीज है. உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது உமக்கு லேசான காரியம். जो मृत्यु हुआ मुर्दे को जीवित उठाने आपको एक छोटा सा कार्य. தீராத நோய்களை வார்த்தையினாலே தீர்ப்பது உமக்கு லேசான காரியம். और न जो ना चंगा हुए ऐसे जो बीमारी को वचन के द्वारा चंगाई करना है. பலன் உள்ளவனுக்காகிலும் बल जिसके पास बल है பலனற்றவனுக்காகிலும் और जिसके पास बल नहीं है நீர் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். आप मदद करना आपके लिए एक छोटी सी चीज है परमेश्वर. பலவினை பலவானாய் மாற்றுகிறவர், बलवीन इंसान को बलवान பேதைகளை बनाने ஞானியாக वाला மாற்றுகிறவர், और जो मूर्ख है उसे ज्ञानी बनाता வார்த்தையினாலே है. உயிர்ப்பிக்கிறவர், और वचन के द्वारा जो जिलाता வார்த்தையை है, அனுப்பி பிள்ளைகளை वचन நிரப்பச் भेजकर செய்கிறவர், अपने बच्चों को जो விடுதலை जिलाता है, கொடுக்கிறவர், छुटकारा देता है, அற்புதங்களை செய்கிறவர், चमत्कार कराता है. எங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, आसमान पृथ्वी बनाए सर्वशक्तिमान உம்முடைய परमेश्वर, சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் आपके அப்பா. सन्निधान में हम अर्पण இந்த करते நாட்கள் हैं. எங்களோடு கூட பெரிய आज के காரியங்கள் दिन में आज செய்கிறார். आप हमसे बात कीजिए. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்கள் நல்ல यीशु பிதாவே. मसीह के प्रार्थना नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता. ஆமென் ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் நல்லவர். प्रभु भला है. நம்ம கொஞ்ச பேரா இருந்தாலும் हम छोटे हैं यदि फिर भी ஆண்டவர் फिर प्रभु வார்த்தை அனுப்பி பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். वचन भेजकर आपको बल देने के लिए सामर्थ्य अनेक है. நாட்களாக बहुत दिनों से இந்த பெரிய கூட்டம் சின்ன கூட்டத்தெல்லாம் பார்த்து யோசிச்சிட்டே இருந்தேன், ஏன் நமக்கு ஆட்களே வர மாட்டேங்காங்கன்னு. ये बड़ा झुंड ये छोटा झुंड करके मैं बहुत सोचता था क्यों लोग नहीं आते. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். प्रभु ने एक वचन दिया, प्रकाशित वाक्य, வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित के वाक्य की किताब पर 11வது அதிகாரம் 11वां वचन अध्याय 1ஆம் வசனம். 11वां अध्याय में पहला वचन. அதில் தொழுது கொள்கிறவர்களையும் और मुझे लग्गी के समान एक सरखंडा दिया गया और किसी ने कहा उठ परमेश्वर के मंदिर और वेदी और उसमें भजन करने वालों को नाप लो. हालेलुया. ஒரு சர்ச்சில் एक भवन में 100 பேர் இருக்காங்களா 200 பேர் இருக்காங்களான்னு एक பார்க்கறத कलीसिया में 100 लोग हैं या फिर 200 लोग हैं देखने से बढ़कर அதை பற்றி சொல்லல. उसके बारे में नहीं लिखा गया. அதில் தொழுது கொள்கிறவர்களை அளந்து பார். और उसमें जो भजन करते हैं उनको नाप लो. ஹalleluya. हालेलुया. திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தாலும், बहुत लोग यीशु को ढूंढ कर आए थे, பெருங்கூட்டமாய் வந்தாலும், बहुत झुंड से आए थे. கர்த்தர் ஒரு சிறு கூட்டத்தை தெரிந்து கொண்டார். प्रभु एक छोटा झुंड को अपनाया था. ஹalleluya. हालेलुया. ஆண்டவருக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாங்க? प्रभु को कितने चेले थे? 12 சீடர்கள். ஹalleluya. 12 चेले थे. बराबर. ஹalleluya. அந்த हालेलुया. 12 பேர்ல वो 12 चेले में எல்லாரும் ரொம்ப பலசாலிகளா? बहुत बलवान लोग थे क्या? எல்லாம் बलवान थे ஞானவான்களா? क्या? बहुत ज्ञानी थे क्या?
இல்ல எல்லாத்துலயும் ஜெயிச்சவங்களா? या फिर सब में वो विजय पाते हैं ऐसे व्यक्ति हैं क्या? முறுமுறுக்கிறவர்கள், பயந்தவர்கள், பின்மாற்றமாய் ஓடுகிறவர்கள், जो காட்டி कुड़कुड़ाने கொடுக்கிறவர்கள். वाले, जो डरने वाले, जो पीछे भागने वाले, जो इनकारने वाले। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனாலும் लेकिन फिर भी அவங்களுக்காக கூடவே இருந்து ஊழியம் செய்து अनेक அற்புத அடையாளங்களை காட்டினார். उनके साथ ही रहकर सेवकाई करता है और बहुत चिन्ह चमत्कार भी किया है। ஆனாலும் நிக்க முடியல. लेकिन फिर भी वो लोग खड़े नहीं हो पाए। உன்னதமானவருடைய தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். उन्नत परमेश्वर की पवित्र आत्मा जब उतरे, வாஞ்சையோடு தாகத்தோடு அவர்கள் காத்திருந்தார்கள். चाहत और प्यास से वो इंतजार பலன் किए थे அடைந்தார்கள். और वो बल पाए। அதுக்கப்புறம் அவரை பார்த்தவர்கள் எல்லாம் எப்படி பார்த்தாங்க? और जो भी उसे देखे थे तो वो कैसे बदल गए? தேவனை பார்த்தார்கள். प्रभु को देखने लगे। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்கள் உலகத்தை கலக்கினார்கள். वो दुनिया को हिलाने वाले बन அவர்கள் गए। நடந்து போன நிழல்பட்டு और வியாதியஸ்தர் जो वो சுகமானார்கள். चल के जा रहे थे उनके छाव से लोग चंगे அவருடைய हो रहे வாயிலிருந்து थे। வார்த்தைகள் வரும்பொழுது விடுதலை உண்டானது. उनकी जुबान से जब वाणी आती है तो छुटकारा அற்புதங்கள் होती है, நடந்தது. चमत्कार होती है, அதிசயமான காரியங்களை செய்தார். चिन्ह चमत्कार होती है। ஆண்டவர் வந்தா அப்படிதான் நடக்கும். प्रभु जब आता है तो वैसे ही होता है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாட்கள்ல நம்ம பலவிதமான செய்திகளை आज கேட்கிறோம். के दिनों में हम बहुत सारे समाचार सुनते हैं। தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக अनेक சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. प्रभु के लोग के विरुद्ध बहुत सारे आज्ञाएं निकाल जा रही अनेक हैं, ஆலோசனைகள் செய்யப்படுகிறது. बहुत सारे आलोचना किया जाता எப்படி இந்த है। ஜனங்களை ஒடுக்கலாம்? कब कैसे इन लोगों को हम दबाएंगे? பிசாசு வானலத்தின் பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடு ஒரு பக்கம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. शैतान और आत्मिक मंडली में एक तरफ युद्ध हो रहा है। இந்த உலகத்தினுடைய அதிபதிகளும் ராஜாக்களும் என்ன பண்றாங்க? எப்படி இவங்களை ஒடுக்கலாம்? लेकिन इस दुनिया की राजनीति और अभिनीतियों जो क्या எப்படி कर இந்த रही है, சபையை उनको துன்பப்படுத்தலாம்? ऐसे कैसे हम कलीसिया को दबा सकते हैं, हम எப்படி तकलीफ இந்த दे सकते சபையை हैं, உடைக்கலாம்? कैसे कलीसिया को हम तोड़ेंगे? இப்படி பலவிதமான காரியங்களை மேற்கொண்டு இருக்க தான் செய்கிறது. ऐसे बहुत सारे कार्य को हमें पराभव करने वाली ஆனா चीजें भी யாராவது हैं। ஜெயிச்சிருக்காங்களா? लेकिन बहुत सारी चीजें उठती है, लेकिन कोई हमें विजय पे ले दे पाया है क्या? இந்த கல்லில் மேல் மோதுகிறவன் और நொறுங்கி इस போவான். पत्थर से जो टकराएगा वो चूर चूर हो जाएगा। இந்த கல் எவன் மேல விழுதோ அவனும் நொறுங்கி போயிடுவான். ये पत्थर किसके ऊपर गिरेगा वो भी चूर चूर हो जाएगा। ஹல்லேலூயா. அது கண்மலையாம் கிறிஸ்து மீது கட்டப்பட்டவளா இருந்தா. और वो पर्वत यीशु मसीह के ऊपर जो बंधा हुआ कलीसिया। ஹல்லேலூயா. हालेलुया। யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, याकूब एक छोटा कीड़ा, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டம், हे சிறு इस्राएल மந்தையே, छोटा झुंड तू है, நீ பயப்படாதே, तो मत डर, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று मैं சொல்லி ஆண்டவர் तुम्हारे சொல்கிறார். सहायता करूंगा करके प्रभु कहता है। யுத்தங்கள் உண்டு, युद्ध आएगी கொள்ளை नोய்கள் உண்டு, और बीमारियां भी கடைசி आएगी, நாட்கள் அன்பு தணிந்து போகும். आखिरी दिनों में प्रेम की कमी हो जाएगी। எங்கு பார்த்தாலும் பயங்கரமான காரியங்களை நாம பார்ப்போம். जहाँ कहीं देखते भयंकर कार्य हम सुनेंगे और நீ देखेंगे, பயப்பட வேண்டாம், तो मत डर, நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவர் मैं சொல்றார். तुम्हारे साथ हूँ करके प्रभु कहता है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். प्रभु हमारा साथ है। உனக்கு முன்பாக மலை போன்ற பிரச்சனை வந்தாலும் பனி போல மெழுகு போல உருகி போயிடும். तुम्हारे विरोध पर्वत जैसे समस्या आएगा तो भी वो पिघल जाएगा। நம்ம எப்படி இருந்தா? हम कैसे रहेंगे? तो கர்த்தரோடு இருந்தா प्रभु के साथ यदि ஒன்றும் रहेंगे, உங்களை சேதப்படுத்தாது. कुछ भी चीज आपको हानि नहीं உன் பக்கத்தில் पहुंचाएगी। சங்கீதம் 191 சொல்லப்பட்டிருக்கு, உன் பக்கத்தில் 1000 பேர் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் भजन संगीत में लिखा है कि तुम्हारे दाहिने में 1000 उन्हें दाहिने में अनुगादे, 10,000 के तुझे कोई हानि नहीं உன் पहुंचाएगी, கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். केवल तुम्हारे आंखों से तुम उसे देखोगे। சிலர் பயங்கரமா பாரத்தோடு ஜெபிக்கும் போது நான் யோசித்தேன், எதுக்கு இப்படிலாம் ஜெபிக்கணும், இதெல்லாம் कुछ நடக்க लोग வேண்டியது. बहुत भयंकर प्रार्थना कर रहे थे, बहुत से मैं सोची थी क्यों इतना बहुत से प्रार्थना, तो தானியேலுக்கு होने वाला விரோதமாக தானியேலுக்கு விரோதமாக சட்டம் நிறைவேற்றப்பட்டது. है। दानियल के विरोध आज्ञा दिया गया था, ராஜாவை தவிர வேற யாரையும் நமஸ்கரித்து சேவிக்க கூடாது. राजा के अलावा किसी और को नमस्कार नहीं करना था। அது தானியேலுக்கும் தெரியும். वो दानियल को भी पता था, ஆனாலும் फिर भी தானியேல் வழக்கு எப்பொழுது போல ஆண்டவரை தேடுகிறவனாய் காணப்பட்டான். दानियल हमेशा की तरह प्रभु को ढूंढ रहा था। இத கண்டுபிடிச்சு ராஜாவே நீங்க சொன்ன சட்டத்தை மீறி இவன் செயல்பட்டுட்டான். इसे जानकर लोग कहने लगे, राजा, उसके विरोध के लोग कहते कि राजा आपके आज्ञा को नहीं पालन करता है ये। தானியேல் கவலைப்படல. दानियल ने चिंता नहीं उठाया। சிங்க கபில போட்டு இவனை முடிச்சிடலான்னு எல்லா விரோதிகளும் நினைச்சாங்க. इसको हम सिंह के कब्र गुफा में डालकर इसे मृत्यु कर देंगे, खत्म कर देंगे करके लोग सोचे थे। हालेलुया। हालेलुया। ஆனா அந்த நாட்டு ராஜா கலங்கினார். लेकिन उस देश के राजा को डराई थी। சட்டம் போட்டவராலே அந்த சட்டத்தை எடுக்க முடியல. जो आज्ञा दिया था वो खुद ही आज्ञा वापस नहीं ले पा रहा है। அந்த தேவன் தப்பிக்க வல்லவராய் இருக்காங்கதை தானியேல் அறிந்திருந்தார். और वो परमेश्वर छुड़ाने के लिए सामर्थ्य करके दानियल जानता था। हालेलुया।
சிங்கன் வாயிலிருந்து தப்பித்தாரா இல்லையா? वो सिंह के मुंह से उसे छुड़ाया कि नहीं छुड़ाया? அதே ராஜா அடுத்த ஆர்டர் போட்டாரு. और वही राजा दूसरा आज्ञा दिया था. இவனுக்கு விரோதமா செயல்பட்ட அதிகாரம் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சு உள்ள போடு. इसके विरोध जो भी कार्य किए उसके परिवार पत्नी सभी लोग को वापस गुफा में. பசி தாங்க முடியாம இருக்குது. और जो सिंह जो भूखा था ஒரு ஆள் கூட கீழ தரையில உலக்கு முட்டை அடிச்சு நொறுக்கி சாப்பிட்டு. एक भी व्यक्ति नीचे जमीन में गिरने से पहले उसे खा लिया गया. हालेलुया. हालेलुया. யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, हे याकूब एक छोटा कीड़ा, நீ பயப்படாதே. तुम मत डर. हालेलुया. हालेलुया. உன்னை நசிக்கிறலாம்னு நினைச்சா நீ பயப்படாத. तुम्हें दबा देंगे करके सोचे कि ஏன்னா நான் வாசித்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? क्योंकि हम जो अध्याय पढ़े थे इसमें क्या लिखा है? அதின் தொழுது கொள்கிறவர்களை அளந்து பார். और उनमें जो भजन करते हैं उनको नापो. हालेलुया. நமக்கு ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. हमें एक नाप दिया गया है. ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு நாம் தொழுது கொள்கிறவர்களாக காணப்படுவோம் என்று यदि சொன்னார். आत्मा सच्चाई और प्रेम से अगर हम प्रार्थना करते हैं உண்மையாய் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் என்று और சொன்னார். सच्चाई से प्रभु को हम बताने वाले ढूंढने वाले வெறுமனையாய் வந்து போகிறவர் அல்ல, और केवल आने जाने व्यक्ति नहीं, கூட்டத்தோடு கூட்டமாய் நிக்கிறவர் அல்ல. और जो झुंड में एक खड़े होते वैसे நம்ம नहीं. எந்த இருதயத்துல வந்திருக்கிறோம், हम कौन से हृदय से आए हैं, எப்படி ஆராதிக்கிறோம், कैसे आराधना करते हैं, அதை அளந்து பார்க்கிறவர், उसको नाप कर देखने நம்ம वाला. இருதயங்களை பார்க்கிறவர். आपके हृदय को नाप कर மனிதர்கள் देखता है. முகத்தை பார்க்கிறார், मनुष्य चेहरे को देखता है, ஆண்டவர் இருதயங்களை प्रभु பார்க்கிறார். हृदय को देखता है. உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு கர்த்தர் விடுதலை सच्चाई से जो கொடுக்கிறார். आवाज पुकारती है उसको सुनता है वो. हालेलुया. हालेलुया. நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான் எலியா. हमारे जैसे बोझ उठा क्लेश से भरा हुआ एलिया பெரிய சவால் நிறைந்த பாகால்கள் என்ன பண்ணுது? और बहुत चुनौतियों से भरा बागाल क्या करते हैं? பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்குது. बहुत आवाज करते हैं, பாகாலே பாகாலே, हे बागाल, இந்த பலி அக்னினால இந்த பலிபீடத்தை சுட்டறின்னு சொல்லி ये जो वेदी को अग्नि से भस्म करो करके कहा. திரள் கூட்டமா நிக்கறாங்க. बहुत झुंड से खड़े அந்த हैं, நாட்டே ஃபுல்லா அவனுக்கு தான் சப்போர்ட்டா நிக்குது. लेकिन पूरा देश उनके साथ खड़ा था. ஆனா எலியா கருத்தா ஜெபித்தான். लेकिन जब एलिया ने प्रार्थना किया வானம் था, திறக்கப்பட்டது, आसमान खुला, அக்னினாலே தேவன் பதில் கொடுத்தார். अग्नि से प्रभु ने उत्तर दिया. हालेलुया. हालेलुया. அந்த ராஜா என்ன சொல்றான்? वो राजा कहता है, எலியாவின் தேவனே एलिया का परमेश्वर உண்மையான தேவன் என்று ही சொல்லி. सच्चा परमेश्वर है हालेलुया. करके. நீங்க हालेलुया. சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், आप सुसमाचार बोलने की जरूरत नहीं है, அந்த ராஜாவே சொல்லுவார். वो राजा खुद बोलेगा. எலியா ஜெபி ஆராதிக்கிற அந்த தேவன் தான் உண்மையானதுன்னு சொல்லுவார். एलिया जैसा परमेश्वर का आराधना करता है वही सच्चा परमेश्वर करके वो कहेंगे. हालेलुया. हालेलुया. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கிறோம். शद्रक मेशक अबेदनेगो को हम देखते இந்த हैं. பெரிய சிலையை நீ வணங்கலனா ये बड़ा मूर्ति को यदि तुम नमन नहीं करोगे, கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரோம். आखिर में तुम्हें एक मौका देंगे. 7 மடங்கு அக்னி சூளையை கூட்ட போறோம். 7 गुना हम अग्नि को बढ़ाएंगे. இப்ப இருக்கிற அக்னி சூளையை பார்க்கலாம், अब से ज्यादा जो अग्नि है उससे 7 மடங்கு அதிகமா இருக்க போகுது. 7 गुना हम ज्यादा करेंगे अग्नि को. நீ तुम இந்த ராஜாவை நீ வணங்குறியா, तुम ये राजा को नमन करोगे, இல்ல நீ எப்பொழுதும் வழிபடுகிற உன்னுடைய தேவனை தான் या ஆண்டவரா फिर हमेशा जो नमन करते हैं उस परमेश्वर का ही नमन करोगे? ராஜாவே நீ என்று வாழ்க, राजा तुम्हारी तुम हमेशा जियो. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னாரென்று அறிந்திருக்கிறோம். हम जो आराधना करने परमेश्वर ये है करके हम जानते हैं. அவர் தப்பிக்க வல்லவரா இருக்கிறார். वो छुड़ाने के लिए सामर्थ्य है. அப்படி தப்பிக்காம போனாலும் பரவாயில்ல, यदि वो छुड़ाए नहीं फिर भी चलेगा. நீ சொல்ற இந்த சிலையை வணங்க மாட்டோம் हाँ, आप जो बोलते हैं इस मूर्ति का हम नमन नहीं करेंगे, என்று வைராக்கியமா நின்னார்கள். ऐसे वो जलन से खड़े थे. எல்லா ஜனங்களும் முகம் குப்புற விழுந்து அந்த ராஜாவை வணங்கும் பொழுது सभी लोग घुटने टेक कर उस मूर्ति को नमन करते समय அந்த சின்ன கூட்டம், वो एक छोटा झुंड, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, वो जो चुना गया जो झुंड, அந்த வைராக்கியம் உள்ள சந்ததி एक जो धा से खड़ा அப்படியே हुआ நிமிர்ந்து संग, நின்றார்கள். ऐसे ही वो सीधा खड़े थे. ராஜாவுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. राजा को बहुत गुस्सा आया. அந்த 3 பேரையும் பிடித்து वो तीनों लोगों को पकड़कर கட்டி बांध कर அந்த அக்னி சூளையில போடும்படி ஆர்டர் वो கொடுத்தார். अग्नि में डालने के लिए आज्ञा दिया. பெரிய பெரிய பயில்வான்கள் பலவான்கள் बड़े बड़े पहलवान और बलवान அந்த 3 பேரையும் கயிறுனால் கட்டி और उनको रस्सी से बांध कर அந்த தீக்குள்ள தூக்கி போடும்போது जब वो अग्नि में उनको डाला गया, அவளை 7 மடங்கு அக்னி சூடேற்றப்பட்டதா இருந்தது. 7 गुना जब अग्नि बढ़ गई थी, தூக்கிட்டு போன பயில்வான்கள் செத்து போயிட்டாங்க. जो उठाकर लेके गए जो पहलवान थे वो मर गए थे आग में. அல்லேலூயா. हालेलुया. ஆனா அந்த 3 பேரும் அந்த लेकिन ये அக்னி 3 மத்தியில लोग वो உலாவினார்கள். अग्नि के अंदर वो चल रहे थे அவர்கள் மத்தியிலே தேவன் और உலாவினார். उनके साथ में परमेश्वर भी चल என்ன रहा இவ்வளவு பெரிய था. அக்னில हम देखते हैं अग्नि में ஒரு முடி கூட கருகல, एक बाल भी उनका वस्त्र கூட जला வேகல. नहीं, एक कपड़े भी जला नहीं था. இவர்கள் உயிரோடு இந்த அக்னிக்குள்ள சுத்தி வராங்களே, और ये तो जीवित ही अग्नि में चल रहे हैं.
அவர் மத்தியிலே தேவன் இருந்தார். उसके बीच में परमेश्वर चल रहा था उनके हालेलुया. साथ। हालेलुया। அவங்களை உடனே வெளியே கொண்டு வாங்கப்பா. उनको वापस जल्दी से बाहर निकालो। அந்த அக்னி சூளையிலிருந்து வெளியில கொண்டு வாங்க. वो अग्नि से बाहर निकालो। கொண்டு வந்து நிப்பாட்டும் போது बाहर निकालते समय हालेलुया. हालेलुया। அந்த நாட்டு ராஜா சொல்றான், இவர்கள் ஆராதிக்கிற தேவனே உண்மையான उस தேவன். देश का राजा कहता है, ये जो आराधना करते हैं इनका परमेश्वर ही सच्चा है। நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ। எழுப்புதல் எழுப்புதல் சொல்றாங்களே, रिहाई रिहाई करके हम बोलते हैं। இப்படி நெருக்கம் வரும் பொழுதுதான் ये जब दबाव आती है, ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த ஜனங்கள் கண்டுகொள்ளும். प्रभु जीवित परमेश्वर करके लोग जानेंगे। நாம் அறிவிக்கிற இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை விட அந்த கண்டு உணர்ந்து அந்த ராஜாக்கள் மன தொடப்படுவார்கள். हम जो जानते हैं ये सुसमाचार हमारे द्वारा ये राजाओं की आंखें खुली जाएगी। ஆண்டவரோடு கூட 3 வருஷம் பயிற்றுவிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் பெரிய ஊழியத்தை செய்யல. प्रभु के साथ जो सिखाए गए जो 3 साल जो चेले को ये चिन्ह चमत्कार नहीं मिला था। தேவனுடைய சபையை அடித்து நொறுக்கி கொண்ட சவுலை ஆண்டவர் சந்தித்தார். प्रभु के कलीसिया को जो मारा और प्रभु के लोगों को जो पीटा, वो पौल को, அவர் பண்ண ஊழியம் பெரிய ஊழியம். और जो पौल का सेवकाई उससे भी बड़ी थी। हालेलुया. हालेलुया। அந்த சவுல் ஒரே ஒரு திருப்பு ஆண்டவர் சந்தித்தார். वो शाऊल एक ही समय प्रभु से मुलाकात हुई। அவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவர், उतना बड़ा अधिकार से भरा அவ்வளவு हुआ, பெரிய ஆண்டவருக்கு விரோதமான வேலைகளை செய்கிறவர், उतना बड़ा प्रभु के विरोध जो कार्य कर रहा था, சபைகளை துன்பப்படுத்தி உடைக்கிற மனுஷன், कलीसिया को क्लेश पहुंचाकर तोड़ने वाला व्यक्ति, தேவனுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படுகிற ஆளு, प्रभु के लोगों के विरोध कार्य करने वाला व्यक्ति, ஒரே ஒரு சந்திப்பு, प्रभु का एक ही मुलाकात, ஒரே ஒரு தொடுதல், एक ही छूना, அந்த சவுலை பவுலாக மாற்றி शाऊल को पौल बना दिया। கர்த்தருக்காக பெரிய प्रभु காரியங்களை के लिए செய்ய வைக்கும் என்று भयंकर சொன்னார். कार्य करने के लिए ஆண்டவர் தீமையை கூட நன்மையாய் மாற்ற प्रभु வல்லவராக बुराई को இருக்கிறார். भी भलाई में बदलने के लिए सामर्थ्य है। ஆனாலும் ஏன் இப்படி ஜெபிக்கிறாங்க? फिर भी क्यों ऐसे प्रार्थना करते हैं? பெரிய பெரிய ஊழியக்காரங்களே தகப்பனேன்னு விழுந்து கிடக்குறாங்களே, बड़े बड़े सेवकाई पिता करके கண்ணீர் சிந்தி அழுகுறாங்களே, आंसू बहाकर क्यों रोते हैं? இந்த வார்த்தையை நான் வீட்ல வந்து நான்சிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ये वचन को मैं घर आकर मैं से बात कर रहे थे। எனக்கு இப்படி ஓடுது, ஆனா ஜெபம் இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்குதேன்னு சொல்லி मुझे मन में ऐसा है लेकिन प्रार्थना तो ऐसा हो रही है करके அப்ப उन्होंने நான்சி बताया। சொன்னா, டாடி சில காரியங்களுக்கு அந்த தூப கலசம் ஜெபத்துல அது நிறைக்கப்பட வேண்டியது இருக்கு, கண்ணீர் ஜெபம் தேவையா இருக்குது. तब मैंने बोला जो कुपी है वो भरना होता है, जो आंसू से भरना होता है। हालेलुया. हालेलुया। சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதற்கு कभी कभार हमारी जिंदगी में एक चमत्कार होने के लिए ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாய் காணப்படுகிறது. प्रार्थना बहुत बलवंत कार्य करता है। हालेलुया. हालेलुया। இஸ்ரேல் ஜனங்கள் ஜெபிக்காம பயங்கரமா சுத்திட்டு இருந்தாங்க. इजराइल लोग बिना प्रार्थना से आसानी से ऐसे घूम रहे थे அவங்க வாழ்க்கை அடிமைத்தன வாழ்க்கை தான். और उनकी जिंदगी गुलाम की जिंदगी थी। பார்வோனுடைய நாட்கள்ல அவங்க அப்படிப்பட்ட நாட்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. फिरौन की समय में वो लोग ऐसे ही जिंदगी जी रहे थे। ஜெபிக்காம இப்படியே காலத்தை ஓட்டி முடிச்சிடலாம்னு நினைக்கும் போது बिना प्रार्थना के ऐसे ही हम समाप्त कर देंगे हमारा जिंदगी, जब वो आंदोलन सोच रहे थे, निकला प्रभु ने सोचा இவனுக்குன்னு நான் வாக்குத்தத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், इसको तो मैंने वाचा दिया है, இவனுக்குன்னு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை इसको வைத்திருக்கிறேன், दूध और शहद दौड़ने इवन वाले एक देश दिया। ஜெபிக்காம ये प्रार्थना नहीं करता இவன் है, என்னிடத்துல கேட்காம ये मुझसे मांगता नहीं இந்த है, ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க முடியாது, ये आशीष को मैं नहीं दे पाऊंगा, இவனுக்கு நான் என்ன பண்றது? इसको मैं क्या करूंगा? இவனும் சாப்பிடுறதும் தூங்குறதும் அவன் பார்வன் நாட்கள்ல அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கானே. इसको तो खाना पीना और जिंदा रहना ऐसे ही काम चालू है। ஆண்டவரே பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறார். प्रभु हुई फिरौन का हृदय को कठोर बनाता है। தேவனை தேடாம சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள ஆண்டவரே 4 மடங்கு தொல்லை, प्रभु को ढूंढते नहीं, अच्छा से जिंदगी जी रहे, प्रभु को ज्यादा 4 गुना ज्यादा தாங்க முடியல, वो सहन नहीं कर पाए, கூப்பிடுறாங்க, वो बुलाते हैं, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, इजराइल लोग बुलाते हैं, வேதனையோடு கூப்பிடுறாங்க, वेदना से बुलाते தாங்க हैं, முடியல ஆண்டவரே, प्रभु हम सहन नहीं कर पा रहे। 4 மடங்கு அதிகமான வேலை கொடுக்கறாங்க, 4 गुना ज्यादा काम उनको दिया जाता है। ஹalleluya. हालेलुया। அந்த கூப்பிடுதல் சத்தத்தை ஆண்டவர் கன்வெர்ட் பண்ணி பிரேயரா மாற்றி और जो आवाज को वो सुनकर उसको प्रार्थना में बदलता है, மோசேயை கொடுக்கிறார். मूसा को प्रभु ने दिया। ஹalleluya. हालेलुया। அந்த மோசே அதே பார்வோனை அவனுடைய அரண்மனை அந்த அதிகாரிகளையும் சிவந்த சமுத்திரத்துல மூழ்கடிக்க கிருபை वो செய்தார். मूसा ने वही फिरौन को जो लाल समुद्र में डुबाने के लिए मूसा को प्रभु ने उठा சில நேரங்களில் சபை ஜெபிக்காம அப்படியே வாழ்ந்துட்டு ஓடிட்டே இருந்தாங்கன்னா कलीसिया प्रार्थना नहीं करता, ऐसे ही जिंदगी சபைகள் चलाती है। துன்பப்படுத்தப்படுகிறது. कलीसिया को दबाया जाता है, எனக்கு எல்லாம் இருக்குது, मेरे पास सब कुछ है, எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, मेरे को कुछ जरूरत नहीं है, நான் ஜெபிக்கணும் தேவையில்ல, मुझे प्रार्थना करने की चर्च जरूरत की போகணும் नहीं है, தேவையில்ல. कलीसिया जाने की जरूरत नहीं है। அப்படிப்பட்ட சபைக்கு ऐसे जो कलीसिया है, ஆண்டவரே प्रभु ही
நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறார். जिनसे प्रेम प्रेम करता है वो बच्चों को शिक्षा भी देता है. ஹalleluya. हालेलुया. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணும்? उसके बाद वो बच्चे क्या करता है? இதுவரை நம்ம அம்மா நம்மள அழகா வச்சிருந்தாங்களே, इतने देर तो मेरी माँ अपने से मुझे बहुत ठीक से रखी थी, अच्छा रखी பஞ்சு மாதிரி நம்மள அப்படியே லக்ஸரியா வச்சிருந்தாங்களே, बहुत ऐसे कापूस के अंदर हमें बहुत अच्छा सा சாப்பாடு நம்ம வாயில கொண்டு போய் ஆகாரம் கொடுத்தாங்களே, खाना हमारे मुंह में आकर देती थी. இப்போ எங்க அம்மாக்கு என்ன வந்துச்சு? अभी मेरी माँ को क्या हुआ? ஒவ்வொரு குச்சா பிடுங்கி பிடுங்கி जो घोंसला में एक एक जो चीजें है निकालती जा रही है, அந்த கழுகு கூட்ட பிக்கிற மாதிரி, जैसे वो काव जो है जब अपने घोंसले को निकालता है, அந்த காக்கா கூட்ட பிக்கிற மாதிரி, जैसे जो कौवा है अपने घोंसले को थोड़ा थोड़ा निकालता है, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கம்ஃபர்ட் ஜோனையும் பிடுங்கிடுறாரு. हमारी जिंदगी में जो भी एकदम अच्छा से सही चीज है वो सब प्रभु निकालता है. हालेलुया. हालेलुया. இப்போ அந்த குழந்தைக்கு ஒரே வேதனை. अभी एक बच्चे को बहुत वेदना होती है. ஆண்டவர் என்னை மறந்தாரோ, प्रभु ने मुझे भूल गया, என்னை கைவிட்டாரோ, मेरे हाथ छोड़ दिया. நல்லா தானே சாப்பாடு கொடுத்து வண்டி ஓடிட்டே अब இருந்துச்சு, इतना दिन तो अच्छा खाना खिला रहा था, अच्छा गाड़ी चल रही थी, மன்னா கொடுக்கறாரு, சாப்பிடுறாரு, வாழ்றாரு. मन्ना मिलता है, खाते हैं, जीते हैं. திடீர்னு अचानक வெயில் உஷ்ணம் பட்டவனே எப்படி யோனாக்கு கோவம் வந்துச்சோ, விசனமானதோ, बहुत जो तेज जो धूप दिखी तो योना का जैसा गुस्सा आया था, அப்படிப்பட்ட எரிச்சல் கோவம் நமக்கு வருகிறது. ऐसे हमें गुस्सा और क्रोध आ जाती है. அது நன்மைக்கா தீமைக்கா? वो भलाई के लिए कि बुराई के लिए है? ఉక్కబు చేసా ఉటుంగమే பங்கு மார்க்கே உட்டுங்கமே கழுகு போல எலும்புவே சிறகை அடித்து எலும்புவே 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 கழுகு போல எலும்புவே. கழுகு जो काब जो है மறுபடி பலன் அடைந்து फिर से बल पाकर புது பலன் அடைந்து नया बल पाकर எழும்பி उठकर உயர பறக்குமா. ऊंचा उड़ता है. ஹalleluya. हालेलुया. நம்ம இந்த உலகத்துல ஓடுற இந்த மாம்ச வாழ்க்கையில விட்டுட்டு हम इस दुनिया में जो मांस की जिंदगी को ஆவியின் छोड़कर பிள்ளைகளாய் பறக்கும்படியாக, आत्मिक जिंदगी आत्मिक जो இந்த बच्चे पैदा होने சூழலெல்லாம் के लिए, மாறி சிறகடிச்சு ये जो பறக்கும்படியாக परिस्थिति से बदल कर ஆண்டவர் உன்னத பலத்தால் இடைக்கட்டி प्रभु की उन्नत के बल से भरकर நம்மளை உயர பறக்கும்படியாக, हमें ऊंचा उठा के उड़ाने के ஹalleluya, लिए. நம்முடைய हालेलुया. கூடெல்லாம் பிச்சு போடுறாரு. हमारे जो घोंसला सब तोड़ता ஹalleluya. है, நம்முடைய சபையெல்லாம் हमारे உடைக்கப்படுகிறது. कलीसिया को तोड़ा जाता है. சிதறி போனவர்கள், जो बिखरे गए थे, சபை உடைக்கப்பட்ட போது कलीसिया को जब छोड़ा जाता, சிதறி போனவர்கள் जो बिखरे जाते हैं, எங்கும் திரிந்து यहाँ वहाँ भटकते हैं, என்ன பண்ணாங்க? क्या करते हैं? அற்புத அடையாளங்களோட ஊழியத்தை செய்றாங்க. चिन्ह चमत्कार से वो सेवकाई ஹalleluya. शुरू करते हैं. அப்ப நம்ம உடைக்கப்படுகிறது எதுக்கு? तो जब हम तोड़े जाते हैं, क्यों तोड़े जाते हैं? நான் உருவாக்கப்படுவதற்கு. मुझे हम बनाने के लिए. ஹalleluya. हालेलुया. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட நெருக்கம் तो வருகிறது? हमारी जिंदगी में क्यों ऐसे दबाव ஏன் होती இப்படிப்பட்ட है? பாடுகள் வருகிறது? क्यों ऐसे समस्या होती है? தேவன் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார். प्रभु जिससे प्रेम करता है उसको शिक्षा भी அதுல देता தான் நம்ம है, தெரிந்து கொள்ள और முடியும். उससे हम जान पाते हैं. இப்போ अभी நான் இதால ஆசீர்வதிக்கப்பட்டேன், मैं इससे आशीष पाया हूँ, என்னுடைய ஞானத்தால मेरे ஆசீர்வதிக்கப்பட்டேன், ज्ञान से मैं आशीष पाया हूँ, என்னுடைய பேக்ரவுண்டால मेरे ஆசீர்வதிக்கப்பட்டேன் जो बैकग्राउंड से मैंने आशीष पाया हूँ, அப்படின்னு சொல்லாம ऐसे नहीं யாரை कहकर மகிமைப்படுத்துவோம்? किसको हम ऊंचा उठाएंगे? கர்த்தர் தான் எனக்கு நின்னார். प्रभु ही मेरे साथ खड़ा था. ஹalleluya. हालेलुया. அவ்வளவு நெருக்கத்துல எனக்கு எப்படி கர்த்தரை உணர வைக்கிறார் பாருங்க. उतने दबाव में प्रभु ने कैसे महसूस அந்த दिलाया. அன்பை பார்த்ததுக்கு அப்புறம் वो प्रेम को जब हम வேற देख लेते எந்த हैं, அன்பும் நம்ம கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் கவலையா இருக்காது. कोई और प्रेम हमारे साथ रहता है या नहीं रहता, कोई परवाह नहीं होती ஹalleluya. है. हालेलुया. அந்த ஜீவ தண்ணீரோட கனெக்ஷன் ஆனதுக்கு वो அப்புறம் जीवन के जल में जब हमारी कनेक्शन हो जाती है, அவர் நம்மோடு கூட பேசுவார். वो हमारे साथ बात करेगा. நம்ம எந்த நேரத்துலலாம் எப்படிலாம் அற்புதம் பண்ணி நம்மளை நடத்தினார். हमें कैसे कैसे परिस्थिति में चमत्कार करा के वो நம்முடைய வாழ்க்கையில चलाया था. எத்தனையோ பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கலாம். हमारी जिंदगी में कितना बड़ा बड़ा योजनाएं हो सकती है. இதெல்லாம் யாருக்கு கவலை? ये सब किसको चिंता हो रही है? அவருக்கு கவலை. उसको चिंता होती है. ஹalleluya. हालेलुया. என் பிள்ளைக்கு நாளைக்கு நான் என்னத்தை சாப்பாடு मेरे கொடுக்கணும்? बच्चों को कल मैं क्या खिलाऊंगा, என்ன செய்யணும்? कल मैं क्या दूंगा? ஆண்டவர் கவலைப்படுறார். प्रभु चिंता उठाता है. ஹalleluya. हालेलुया. நாளை தினம் உங்களுக்காக கவலைப்படும். कल के दिन आपके लिए चिंता उठाएगी. ஹalleluya. हालेलुया. ஒரு நாள் பிறக்கிறத நீ அறியாயே, एक दिन जो उत्पन्न होता है वो तुम नहीं जानते हो. இதுவரை நடத்தி अभी तक जो चला है, குறைவின்றி बिना காத்து कमी से हमें संभाला, மகிழ்வை தந்தீரே खुशी खुशी நன்றி रखा है, उसके लिए ஐயா. धन्यवाद. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன்,
மதிலை தாண்டினேன் உம்பலத்தா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே ஹல்லேலூயா हालेलुया அவர் நமக்கு அனுகூலமான துணையுமா वो हमारे लिए जो निकट देने वाले एक நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் हमारे கொடுக்கிறார் प्रार्थनाओं को वो उत्तर देने वाला परमेश्वर ஹல்லேலூயா हालेलुया அன்னாளுக்கு ஒரு கவலை கிடையாது हन्ना को कोई भी चिंता नहीं தனக்கு थी பிள்ளை இல்லங்கற கூட கவலை और கிடையாது उसको बच्चा नहीं था वो कभी ஏன்னா चिंता नहीं கணவனுடைய करती थी ரெண்டு மடங்கான அன்பு இருக்குது क्योंकि पति का 2 गुना प्रेम था அவன் அதை பத்தி கவலைப்படாம தான் வாழ்ந்துட்டு இருந்தான் और वो उसके बारे में चिंता नहीं ஆனா करती थी திடீர்னு लेकिन अचानक ஒரு நெருக்கம் एक ஒரு क्लेश, एक வேதனை दबाव एक समस्या அல்லேலூயா ஒரு பொல்லாத வார்த்தை ஒரு ஸ்திரீ மூலமா வருது एक दुष्ट वचन एक स्त्री के द्वारा आती है இதுவரை அவ சந்தோஷமா அதை பத்தி கவலைப்படாம अभी இருந்தவா तक वो उसके बारे में चिंता नहीं करती थी और खुशी खुशी जीती थी உடைக்கப்படுதா वो तोड़ा जाता है उसको எவ்வளவு ஆறுதல் படுத்தி பாக்குறாங்க कितने लोग उसको तसल्ली देने चाहते थे அந்த ஆதரவு அந்த அந்த लेकिन वो तसल्ली उसको அவ ஆறுதல் அடையல उसको तसल्ली नहीं வேதனை मिली थी। தாங்க முடியல उसको वेदना नहीं पूर्ति हुई தேவனுடைய சமூகத்துல ஊற்றி ஜெபித்தா वो प्रभु के सन्निधान में निचोड़ कर அப்ப प्रार्थना சில की நேரங்களில் சில அற்புதத்துக்கு நம்முடைய கண்ணீர் ஜெபம் மிகுந்த பலன் कभी உள்ளதை कभार காணப்படுகிறது कुछ चमत्कार के लिए हमारे आंसू की प्रार्थना बहुत जरूरी होता है அல்லேலூயா हालेलुया। அந்த தூப கலசம் நிரப்பும்படியாக जब वो कुप्पी पूरा भर जाती है நாம் ஜெபிக்கிறோம் हम प्रार्थना करते हैं ஆண்டவருக்கு தெரியும் प्रभु जानता है அல்லேலூயா हालेलुया நான் வந்து இந்த பிள்ளைக்கு நான் ஆஸ்வதிக்கணும் इस बेटी को मुझे आशीष करना है இந்த குடும்பத்தை உயர்த்தணும் इस परिवार को ऊंचा उठाना ஆனா है நமக்கு என்ன தேவைப்படுது लेकिन हमें क्या जरूरत இந்த पड़ती है பூமியில ஒரு காரியத்தை செய்யணும்னா इस पृथ्वी में यदि ये कार्य होना है तो ஆண்டவரிடத்துல நம்ம ஏன் கேட்கணும் प्रभु से हमें क्यों मांगना होता है இந்த பூமியை மனுஷங்கள கொடுத்தாரு ये पृथ्वी को मनुष्य के हाथ में दिया गया था அவன் விருப்பம் இல்லாம ஆண்டவரே வந்து கதவு திறந்துட்டுலாம் பூட்டி இருக்க और கதவு बिना உடைச்சு चाहत से बंद हुआ दरवाजों को तोड़कर प्रभु कभी नहीं आता है எனக்கு ஒரு வீடு கொடுத்திருக்காரு मुझे एक घर दिया है என்னுடைய அப்பா தான் கொடுத்திருக்காரு मेरे पापा ही मुझे एक घर दिया है ஆனாலும் फिर भी அந்த வீட்டுக்கு வாசல்ல இருந்து கதவை தட்டுகிற தேவனா இருக்கிறார் और वो जो घर के द्वार से खटखटाने वाला परमेश्वर है இதோ வாசல்படியில இருந்து கதவை தட்டுகிறேன் देखो मैं द्वार में खटखटाता हूँ ஒருவன் என் சத்தத்தை கேட்டு यदि एक व्यक्ति मेरा आवाज सुनकर கதவை திறந்தாதான் உள்ள வருவான் दरवाजा खोले तो मैं अंदर आऊंगा உலக மக்கள் சொல்லுவாங்க दुनिया के लोग कहते हैं கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுக்கணும் देने वाला परमेश्वर छप्पर फाड़ के देता है அவனே கூரையில இருக்கான் அந்த கூரையை ஏன் பிக்கணும் போயிருவாரு वो प्रभु कहता है वो खुद छप्पर में रहता है उसको क्यों मैं फाड़ के दूं करके அல்லேலூயா हालेलुया இதோ வாசல்படி இருந்து கதவை தட்டுறேன் मैं दरबार से खटखटाता உன்னுடைய हूँ இருதயமாகிய கதவை நான் தட்டுறேன் तुम्हारे हृदय के द्वार से मैं எத்தனையோ खटखटाता हूँ வசனங்கள் மூலமா உன்னை தட்டிட்டு இருக்கிறேன் वचन के द्वारा मैं तुम्हें खटखटाता நீ हूँ கூப்பிடு यदि तुम बुलाओ நீ கேளு तुम मांगो तुम मांगो वो वो सुनेगा कमी कटी को पूरा करेगा तुम मांगो वो सुनेगा कमी कटी को पूरा करेगा मन से बुलाने वालों की दिल में आएगा मन से बुलाने वालों की दिल में आएगा खुशियाँ मनाओ चिंता छोड़ो स्तुति गाओ खुशियाँ मनाओ चिंता
ताली करो, राजा यीशु आए हैं, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे। தேவா இயேசு வந்திருக்கிறார், सब எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர், उतना बड़ा परमेश्वर हमारा கிரகிக்க परमेश्वर, முடியாத காரியங்களை செய்கிறார். ग्रहण नहीं कर पा उतना कार्य। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில பிரபுக்கு நேரங்கள்ல வச்சுக்கோ. எது நடந்தாலும் நன்மைக்கு। कभी कभार कुछ भी हो भलाई के लिए होता है। ஹalleluya. हालेलुया। எத்தனையோ சாட்சிகள் நான் சொல்ல முடியும், कितना गवाही हम कह सकते हैं, இதுல இருந்து நான் மீளவே முடியாது, इससे हम तो बच ही नहीं सकते விடுதலை हैं, ஆகவே முடியாது। इससे हम छुड़ाए ही नहीं जा சூழ்நிலை सकते। சாதகமா இல்லாத நேரத்துல கூட எப்படிலாம் வாசல திறந்தா परिस्थिति हमारा साधन नहीं था, फिर भी कितना द्वार प्रभु ने खोला, நாங்கள் அறிந்திருக்கிறோம், हम जानते हैं, ஆகவே அறிவிக்கிறோம்। इसीलिए हम बोलते ஆண்டவருடைய हैं। சமூகத்துல ஊற்றி ஜெபித்தோம், प्रभु के सन्निधान में उंडेल कर प्रार्थना करना, வேதனை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி, सारे वेदनाओं को प्रभु के सन्निधान में வேற எந்த उंडेलना, உலக மனிதர்களோடு ஊற்றல, इस दुनिया के मनुष्य के सामने नहीं நமக்கு ஆறுதல் उंडेला, உண்டாகவே செய்யாது। हमें तसल्ली मिलेगा ही नहीं। ஹalleluya. हालेलुया। அந்த ஆண்டவர் वो परमेश्वर சமூகத்துல ஊற்றினதுக்கு அப்புறம் प्रभु के सन्निधान में जो उंडेल அவள் था इनके துக்கமுகமா बाद, இல்ல, वो कभी दुखी नहीं रही, வெட்கப்பட்ட वापस இடத்துல தலை நிமிர वो பண்ணினார், जहाँ लज्जित हुई उसके सिर ऊंचा उठाया காண்டாமிருக गया, ஒத்த பலத்தை கொடுத்து கொம்பை और एक முளைக்க सांड பண்ணினார்। के जैसे उसको बल देकर उसका கலிகூர सिर को ऊंचा பண்ணுவார்। उठाया और அந்த खुशी தேவன் मनाने பெரியவர்। लगा। वो परमेश्वर बड़ा है। இன்னைக்கு நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், इसलिए अब जब प्रार्थना करते हैं இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டவரே நீங்க இறங்குங்க। प्रभु आप मन तरसो करके देश के लिए हम प्रार्थना करते हैं। ஹalleluya. நாம் ஜெபிக்கும்போது हम जब प्रार्थना அந்த करते ஜெபங்கள் हैं எல்லாம் தூபம் போல செல்லுது, वो सारे प्रार्थना धूप के जैसे ऊपर उठती அந்த है, விண்ணப்பத்தெல்லாம் கேட்டு और वो सारी विनती को அந்த सुनकर ஜெப தூப கலசம் நிறையும் பொழுது और जब वो कुप्पी भरती है ஆண்டவர் प्रार्थना மோசேகளை से, எழுப்பி கொடுக்கிறார், प्रभु मूसा को उठाता ஊழியர்களை है, எழுப்பி கொடுக்கிறார், सेवकाई को उठाता சபையில है, அக்னியை போடுகிறார், कलीसिया में अग्नि डालता है, फिर से वो आग बरसा दो, फिर से वो आग डालता है तेरी महिमा से, उनकी महिमा से, அவருடைய வல்லமையினால। उनके सामर्थ से। ஹalleluya. हालेलुया। மறுபடியும் அந்த சபையில அக்னி விழுது, फिर से वो कलीसिया में अग्नि அந்த उठती மேல் है, வீட்டுல அக்னி விழுது, वो ऊपरी कमरे में अग्नि होती है, ஏற்கனவே பெற்ற அபிஷேகம் அவங்களால நிக்க முடியல, पहले जो अभिषेक आए वो टिक नहीं पाए, மறுதலித்து ஓட வைத்தது। इनकार कर भागे थे। இப்பொழுது अभी அந்த அபிஷேகம் வந்துச்சு, वो अभिषेक फिर से आया அவர்கள் है, பலனடைந்தார்கள்। वो बल पाए। அதுக்கப்புறம் இந்த उसके யூதர்கள் बाद கண்டு பயப்படல। ये यहूदी को देखकर वो डरे नहीं थे। இப்போ ஒரு கேள்வி, अभी एक प्रश्न है, நம்முடைய சபையில हमारी कलीसिया में இருக்கிற மக்களுக்கு जो है उन लोगों இப்படி के ஒரு சோதனை வந்துச்சுன்னா ऐसे एक समस्या आया तो இயேசுவை மறுதலிக்கிறியா, यीशु को इनकारेगा या फिर இந்த உலகத்துக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறியா, दुनिया के लिए एक नमन कर लो, அப்படி இல்லைன்னா या फिर அப்படி உங்களை மிரட்டல் சத்தம் வந்துச்சுன்னா எத்தனை ऐसे பேர் தாக்கு आपको பிடிப்பீங்க, धमकाएंगे तो कितने लोग टिक पाएंगे, எத்தனை பேர் தாக்கு பிடிப்பீங்க? कितने लोग टिक पाएंगे। ஹalleluya. हालेलुया। அந்த அளவுகோல் தான் கேக்குறாரு, वो नाप प्रभु मांगता है, எனக்கு கூட்டம் தேவையில்ல, मुझे झुंड की जरूरत नहीं है। சபையில 100 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்க, 5000 कलीसिया में பேர் 100 இருக்காங்க, लोग 500 1000 लोग जरूरत எத்தனை नहीं பேர் है। இருப்பாங்க? कितने लोग नापते समय रहेंगे। ஆண்டவருடைய சபையில 12 பேரும் ஓடி போயிட்டாங்க। प्रभु की कलीसिया में 12 चेले भी भाग गए थे। ஹalleluya. हालेलुया। அது ஒருத்தன் மட்டும் சிலுவை பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு। केवल एक ही व्यक्ति खड़ा था। ஹalleluya. हालेलुया। மறுதலிக்கவும் தூசிக்கவும் इनकार ना और சபிக்கவும், गाली சத்தியம் देना பண்ணவும், और श्राप को देना, 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கறவளும் 30 चांदी के सिक्के के लिए वो इनकार ना। ஹalleluya. हालेलुया। இப்படிப்பட்ட அளவுகோல் நம்ம இருக்கிறோமா? ऐसे नाप में यदि हम हैं இனி क्या, வரும் காலம் எப்படிப்பட்டதா இருக்கு? आने वाले दिन कैसे है। ஹalleluya. हालेलुया। ரெண்டு பக்கமும் கால வச்சு நடக்க முடியல, दोनों तरफ पैर रख के नहीं चल सकते हो, ஒண்ணு அனலாயிரு, या फिर इंसान இல்லனா बनो, குளிராயிரு, या फिर இல்லனா வாந்தி பண்ணி போடப்படுவாய்। एक तो ठंडा रहो या फिर गर्म रहो, नहीं तो मैं उल्टी करूंगा। ஹalleluya. அப்போ ஒண்ணு ஆண்டவருக்கு, यदि एक परमेश्वर को இல்லனா பேய்க்கு, या फिर शैतान को, பேய்க்கு ஒரு காலு, ஆண்டவருக்கு ஒரு शैतान காலு। को एक पैर और प्रभु के पास एक पैर। ஹalleluya. हालेलुया। 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க। पहले शमूएल 7वां अध्याय हम लेंगे। மூன்றாம் வசனத்தை வாசிங்க। 7वां अध्याय में 3रा वचन।
ஹalleluya. तब शामुएल ने इजरायली के सारे घराने से कहा, 7:3 पहले शामुएल 7:3 அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, तब शामुएल इजराइल इसके सारे घराने से நீங்கள் உங்கள் कहा, முழு இருதயத்தோடு यदि तुम पूर्ण मन से கர்த்தருக்கு திரும்பினார் यहोवा की ओर फिरोगे அந்நிய தேவர்களையும் तो पराए देवताओं அஸ்தரோத்தையும் और अस्तारोत की देवियों உங்கள் को நடுவில் இருந்து விலக்கி आपके बीच में से दूर करो உங்கள் இருதயத்தை और यहोवा की ओर கர்த்தருக்கு நேராக்கி अपने मन लगाकर அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். केवल उसी की उपासना करो, அப்பொழுது இந்த பெலிஸ்தியர்களுக்கு கைக்கு நீங்களாக்குவார். तब वह तुम्हारे फिलिस्तियों के हाथ से छुड़ाएगा. 4ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது चौथा वचन இஸ்ரவேல் पढ़ेंगे, तब इजराइलियों ने हालेलुया. तब इजराइल ने बाल देवताओं और अशरोत देवियों को दूर किया और वार्ते यहोवा ने वंदது. उनकी सुनी थी. ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, प्रभु का वचन आया, உடனே விட்டுட்டாங்க. तुरंत उन्हें छोड़ दिया. என்னத்தை விட்டாங்க? क्या छोड़ा? பாகாலையும் அஸ்தரோத்தையும். बागाल और अस्रोत की देवियों को. இந்த பாகால் என்று சொன்னா யாரு? ये बागाल मतलब क्या है? பாகால்னா யாரு? बागाल मतलब क्या है? எசபேல் மாதிரி. यजबेल जैसा है वो. हालेलुया. हालेलुया. எசபேல் ये जो यजबेल है எப்படிப்பட்டது? कैसा है? ये பயங்கரமான தீர்க்கதரிசிகளை பிடிக்காது, கொல்லுறோம். भयंकर, उसको देव भविष्यवाणी उसको अच्छा नहीं लगता, भविष्यवक्ता ஒரு ஆணவம் உள்ளது. और मैं करके एक घमंड रहता है उसको. हालेलुया. हालेलुया. புருஷனையும் ஓவர்டேக் பண்ணி நிக்கும். उसके पति को भी ऊपर उठाकर वो रहती है, அடிமைப்படுத்தும். उस पति को भी गुलाम बनाकर रखती है. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா कुछ समस्या आएगी तो அந்த எசபேல் ராணி என்ன பண்ணுவானாக்கி, वो एजेबेल रानी क्या करती है? ஜெபிக்கலாம் போக மாட்டா. प्रार्थना करने नहीं जाती है, கண்ணுக்கு மையிட்டு आंख में काजल लगाकर. हालेलुया. हालेलुया. அப்படியே மேக்கப் பண்ணி பாப்பா. उसको खुद को खूबसूरत बनाकर. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா சுயம். उसको क्या अर्थ है? वो खुद के बारे में घमंड करता है, ஓவர் கான்ஃபிடென்ட் தன்ன மேல. खुद के बारे में ओवर कॉन्फिडेंस है. இந்த பாகால்கள், ये जो बागाल இந்த है, விக்கிரகங்கள், ये जो स्रोत की देवियां, हालेलुया, हालेलुया, இத விட்டு விலகு. इसको छोड़कर तुम दूर हो जाओ. விக்கிரகம் வழிபடுறது மாத்திரம் விக்கிரகம் கிடையாது. केवल मूर्ति का पूजा करना, नमन करना उसी को मूर्ति पूजा नहीं बोलते हैं. தாங்கிற ஒரு ஆணவம் இருந்தாலும் அது ஒரு விக்கிரகம் தான். मैं करके जो घमंड है उसको भी हम मूर्ति पूजा ही कहते हैं. हालेलुया. हालेलुया. இத விட்டு விலகுன்னு சொல்றார். इसे छोड़कर दूर हो जाओ. இன்னொன்னு, और जो है அஸ்தரோகத்தை விட்டு விலகு. अस्त्रोत के जो उससे दूर हो जाओ. அஸ்தரோகம் என்னது? अस्त्रोत मतलब क्या காலையில है? தான் எனக்கு அதுக்கு விளக்கம் கிடைச்சது. उसको सुबह ही मुझे एक अर्थ मिला था. हालेलुया. हालेलुया. இப்ப தாவீது வந்து அந்தி சந்தி மதிய வேளையில ஜெபிக்கிறவன் தான், தேவனை தேடுறவன் दाऊद தான். सुबह दोपहर शाम को प्रार्थना करने वाला, प्रभु को नमन करने वाला है व्यक्ति है. அப்படியே மேலே போய் மாடியில காத்து வாங்கி உலாவலாம்னு போகும்போது ऐसे ही वो ऊपरी कमरे में जाकर ऐसे ही एक चक्कर लगाएंगे करके वो जाता है. ஜெபிக்க தான் போறான், ऊपर जाकर प्रार्थना करने தேவனை जाता தேட है, தான் போறான். प्रभु के लिए जाता है. ஆனா அவன் கண்ணுக்கு என்ன படுது? लेकिन उसके आंख के नजर में क्या आती है? ஒரு கவர்ச்சி இழுக்குது. एक जो चीज उसे अपना அவனை अपनी ओर பாவம் செய்ய வைக்குது. और उसको पाप में गिराती है. ஹalleluya. हालेलुया. அவன் அந்த தண்டனையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வருது. उसने वो दंड उठाने का समस्या में पड़ गया. वो நம்முடைய வாழ்க்கையில हमारी जिंदगी में भी இப்படிப்பட்ட விபச்சார வேசித்தன ऐसे व्यापचार और वैश्यों की, இந்த அஸ்தரோகத்தின் ஆவிகள் ये अस्त्रोत देवियों की आत्मा அழைக்கப்பட்டவங்களுடைய வீட்டுல கூட நடமாடும். जो बुलाए गए कि घर में भी वो घूमती है. ஹalleluya. हालेलुया. இது என்ன பண்ணணும்? ये क्या करती है? இவனுக்கு இடையூறா இருக்கும். इसको एकदम भटकाता है. ஹalleluya. हालेलुया. அதை விட்டு விலகு. उससे दूर हो जाओ. அதை விட்டு விலகின உடனே அற்புதம் நடந்துருதா? उससे जब दूर होते हैं तभी सब कुछ ठीक हो जाता है क्या? அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படுதா? उसका प्रार्थना सुना जाता है क्या? ஹalleluya. हालेलुया. இல்ல. नहीं. ஹalleluya. हालेलुया. அதெல்லாம் விட்டு ஆராதனை செய்தார்கள். वो सब छोड़कर उसने சில आराधना தேவங்க किया. நான் வந்து அப்படி இருக்கேன் இப்படி இருக்கறேன். कुछ लोग कहते हैं कि मैं ऐसा हूं, 40 मैं நாள் वैसा உபவாசம் हूं, இருக்கிறேன். मैं 40 दिन में நான் उपवास தேவனுக்காக रखता हूं, வைராக்கியம் பாராட்டி मैं प्रभु பரிசுத்தமா के लिए நியாயப்பிரமாணத்தின்படி ढाल வாழ்றேன். रखकर पवित्र जीता हूं और न्याय के अनुसार जीता हूं. ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, फिर भी इस जगह पर प्रभु कहता है, ஹalleluya, हालेलुया, இந்த ஜெபம் பண்ணும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது கூட பெலிஸ்தர் எழும்பி வருவான். ये जब प्रार्थना करते हैं, ऐसा कार्य करते हैं, फिलिस्ती उठकर आते हैं. ஹalleluya. हालेलुया. நீங்க 5:6 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பின்பு சாமுவேல் நான் உங்களை உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படி
फिर से शामुएल ने इजरायली को कहा मिस्बा से இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். और इजरायली सभी को मिस्बा में इकट्ठा करो को उसने कहा. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் கூடி வந்து ஆண்டவருடைய சந்நிதியில தண்ணீரை மொண்டு சந்நிதியில ஊற்றி உபவாசம் பண்ணி நாங்கள் உமக்கு விரோதமா பாவம் செய்தோம்னு சொல்லி வாயினால அறிக்கை செய்தாங்க. और वो जब मिस्बा में इकट्ठा हुए जल भरकर उन्होंने माफी मांगा अपने पापों के लिए. ஹல்லேலூயா. हालेलुया. அவங்க தேவனிடத்துல தயவுக்காக தன்னை தாழ்த்தி ஊழியத்துக்கு போகும்போது ஜெபிக்க போகும்போது और वो प्रभु के लिए अपने नम्रता कर कर शामुएल के साथ वो जब माफी मांगने जाते हैं அந்த நேரத்துல 7 வசனத்தை उस வாசிங்க. समय में 7वां वचन हम पढ़ेंगे. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடியிருந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தியருடைய வேலையாட்கள் கிடையாது, சாதாரண ராணுவ அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். இதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு தேவனுடைய ஊழியக்காரனாக சாமுவேல் நோக்கி வராங்க. சாமுவேல் நோக்கி நம்முடைய தேவனாய் கர்த்தர் எங்கள் பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா அர்ப்பணிச்சு ஆராதனை பண்ணி आराधना करने के लिए நல்லா தன்னை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக ஆராதனை பண்ணாலும் கூட खुद को पवित्र बनाकर प्रभु के लिए आराधना करने இந்த आए செய்தி थे. கேட்ட உடனே யார் எழும்பி வரா? और ये वचन सुनते ही कौन उठकर आता है? மேப்படியா எழும்பி வரான். ये जो विरोधी उठकर आता है. பெலிஸ்தியர்னா மாம்சம் தான் எழும்பி வரும். फिलिस्तीय मतलब मांस उठकर आता है. அல்லேலூயா. हालेलुया. இந்த மாம்சத்தோடு போராட்டம் இல்லாத ஆட்களே சொல்ல ये முடியாது. मांस से युद्ध किसी व्यक्ति को नहीं ऐसा बोल नहीं सकते हैं. நான் விட்டுறலாம்னு நினைச்சா கூட நான் யார் தெரியுமான்னு இது எழும்பி நிக்கும். मैं छोड़ दूंगा सोचेगा तो भी अंदर से आएगा मैं நீ कौन எதுக்கு இப்படி அவமானப்படுற, எதுக்கு குனிஞ்சு நிக்கறான்னு இது तुम எழும்பும். क्यों अपमान लेते हो, இந்த क्यों झुके பெலிஸ்தியர்கள் हो? எழும்பி வரும்பொழுது ये जो फिलिस्तीय उठता है இந்த ஜனங்கள் யார்கிட்ட போய் கேட்டாங்க? ये लोग किससे जाके मांगते தேவனுடைய हैं? மனுஷன்கிட்ட போய் கேட்டாங்க. प्रभु के सेवक से मांगते हैं जाकर. அல்லேலூயா. हालेलुया. சாமுவேல் 8ஆம் வசனத்தை படிங்க. शामुएल 8वां वचन में कहता है 9ஆம் வசனம். 9वां वचन में அப்பொழுது कहता है சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து शामुएल ने एक दूध पीऊ मेमना लेकर அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தி उसको प्रभु को सर्वांग होम बलि चढ़ाए. இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். और शामुएल ने इजरायली के लिए यहोवा के लिए दंडवत किया கர்த்தர் அவனுக்கு மறுமொழி செய்தார். और यहोवा ने उसकी सुन ली. நம்ம ஜெபத்துக்கு எப்போ ஆண்டவர் மறுமொழி செய்றாரா? हमारा प्रार्थना को प्रभु कभी उत्तर देता है? எப்போ நம்ம ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேக்குறாரு? कभी प्रभु हमारा நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் ஓகே, मैं सब कुछ छोड़ दिया, सब कुछ ஆராதனை ठीक எல்லாம் है, நான் பண்ணிட்டேன், आराधना भी मैंने कर लिया, ஆனாலும் फिर भी எப்போ வருது? उत्तर कब आता है? ஒரு ஆட்டுக்குட்டி. एक मेमना. எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி? कैसा मेमना है? பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை, दूध पीने वाला मेमना. அல்லேலூயா. हालेलुया. பலி செலுத்தும்படியாக उसको होम बलि चढ़ाना. இந்த பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டிக்கும் एक दूध पीने वाले मेमना को இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம் इस இருக்கு? जगह पर क्या संबंध है? அல்லேலூயா. हालेलुया. இந்த ஆட்டுக்குள்ள வேற ஏதாவது சாப்பாடு இருக்கா? ये जो मेमना उसके पेट के अंदर कोई और चीजें की खाना होगी क्या? அந்த ஆட்டுக்குட்டி ஏதாவது புல்லு சாப்பிடுமா? ये जो मेमना है घास खाएगा या फिर कुछ रोटी खाएगी क्या? அல்லேலூயா. हालेलुया. அப்ப என்ன சாப்பிடுது? तो उसने क्या खाया? பால் மாத்திரம் தான் வயித்துக்குள்ள இருக்கும். केवल वो दूध पीने वाला मेमना है. அல்லேலூயா. களங்கம் இல்லாத ஞானப்பாலால் நிரப்பப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. न मिलावट किया हुआ ज्ञान की दूध से भरा हुआ एक அந்த मेमना. ஆட்டுக்குட்டி யாரு? वो मेमना कौन है? நம்முடைய ஒரே பேரான हमारा एक ही தேவனுடைய नाम குமாரனாக के இயேசு प्रभु கிறிஸ்து. यीशु मसीह नामक அவர் के வார்த்தையினாலே पुत्र ஜனிப்பிக்கப்பட்டார். और वो वचन से प्रकट அந்த हुआ. ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டதை இப்போ நம்ம ஆண்டவர் வந்து நல்லவர் தான். जो प्रभु भला है. ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. रोमियो की किताब कर 23. நம்ம रोमियो की किताब पर 3:25. रोमियो की किताब पर 3:25वां अध्याय. தேவன் பொறுமையாய் தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானுக்கிறமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே
பலிக்கும் கிருபாதர பலிக்காக அவரையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. हालेलुया। இங்க பார்க்கிறோம் यहाँ पर हम நம்ம देखते பண்ண हैं பாவத்துக்கெல்லாம் हम जो सभी पाप जो गुनाह किए थे सभी के लिए ஆண்டவர் எப்படி இருந்தாரா? प्रभु कैसा था? பொறுமையா இருந்தாரா? वो सहनशीलता था। பொறுமையா இருந்தாருன்னா அப்படியே விட முடியுமா? वो सहनशीलता था ऐसे ही ஏன்னா छोड़ அவர் देंगे? நீதி உள்ள தேவன். क्योंकि वो धार्मिक परमेश्वर है। அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர். क्योंकि वो धार्मिकता இப்போ परमेश्वर है। பாவத்துக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். अब इस पाप को तो दंड देना है। இந்த தண்டனையை நமக்கு கொடுக்காம ये दंड को अब में हमें नहीं दिया। யாருக்கு கொடுக்கறாரு? किसको दिया उसने? நம்முடைய ஒரே பேரான अपने एकलौते पुत्र அந்த பழுதட்ட ஆட்டுக்குட்டியாகிய वो बेगुनाह मेमना को அதை பலி செலுத்துகிறார். उसने बलि किया। இந்த இயேசுவை விசுவாசிக்கும் எத்தனை பேர்களோ ये यीशु को जो भी विश्वास करते हैं அத்தனை பேர்களுக்கும் सभी को நீதிமானாகும்படி धार्मिक बनाने के लिए பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி पापों से छुटकारा पाने के लिए அல்லேலூயா அவருடைய கிருபாசன தண்டைகளை சேர்க்கிற பாக்கியத்தை கொடுக்கிறார். उसकी कृपा सना देने वाली मंडली में इकट्ठा किया है। அல்லேலூயா. வெறுமனே நான் பரிசுத்தமா வாழ்றது மாத்திரமல்ல, केवल मैं पवित्र जीता हूँ वो काफी नहीं என் है। வாழ்க்கையில இயேசுவுடைய அந்த பலிபீடம் मेरे जिंदगी में यीशु नामक के वो அவருடைய இரத்தம் बलिस्थल அல்லேலூயா वो उसका அங்கே लहू அதுதான் அங்க காட்டப்படுகிறது. वही वहाँ पर बताया जाता है। அல்லேலூயா. அந்த हालेलुया। பழுதற்ற ஆட்டுக்குட்டிய वो जो बेगुनाह जो मेमना है அல்லேலூயா हालेलुया தகன பலியாக செலுத்தி उसको होम बलि இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். इजराइल के लिए प्रभु के पास उसने प्रार्थना किया அவனுக்கு மறுமொழி செய்தார். और उसको उत्तर दिया। கர்த்தர் அவனுக்கு மறுமொழி செய்தார். प्रभु ने उसको उत्तर दिया। அப்ப இயேசு இல்லாம நமக்கு மீட்பு இல்ல. तो यीशु के बिना हमें छुटकारा नहीं இயேசு है। இல்லாம அவர் ரத்தம் இல்லாம நம்ம நீதிமானாக்க முடியாது. यीशु के बिना उसके लहू के बिना हमें छुटकारा नहीं நாம் मिलेगा। தகுதி உடையவர்கள் அல்ல, தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். हम योग्य नहीं है, योग्य बनाए गए हैं। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த பெலிஸ்தரை மேற்கொள்வதற்கு तो ये फिलिस्तियों को पराभव करने के लिए கர்த்தர் இறங்கி கிரியை செய்யணும்னா प्रभु उतर कर यदि क्रिया நம்முடைய करना வாழ்க்கையில है எங்க तो ஆண்டவர் சமூகத்துல हमें प्रभु के सन्निधान में என்ன பண்ணணும்? क्या करना है? பலியாய் बलि देना। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. நேற்று ராத்திரில ஒரு பாட்டு படிச்சோம். என்ன कल रात को एक गाना गाए थे। குடும்ப ஜெபத்துல ஒரு விந்தை கிறிஸ்தே விந்தை கிறிஸ்தியஸ் உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரமிகும் இந்த பூவில் சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை திறந்த ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் திறந்த ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் மற்பமே உரிய பெருமைகள் யாவும் மற்பமே விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றவற்ற ஜீவநதியாம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றவற்ற ஜீவநதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்தே
மேன்மையாகினேன் தூய்மையடைந்தே மேன்மையாகினேன் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை மேன்மை சென்னி வீலா கை காணிந்து சிந்துதோ துயரோட அன்பு சென்னி வீலா கை காணிந்து சிந்துதோ துயரோட அன்பு மன்னாயிதை போன்ற காட்சி மன்னாயிதை போன்ற காட்சி என்னாலிலுமே எங்கும் காணேன் என்னாலிலுமே எங்கும் காணேன் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கை ஏந்திடுவே இந்த விந்தை அன்பு கீடாய் எந்த காணிக்கை ஏந்திடுவே எந்த அரும் பொருளிலாகும் எந்த அரும் பொருளிலாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை அல்லேலூயா हालेलुया பெரிய ரகசியம் இருக்குது एक बड़ा रहस्य है திரண்ட ஆஸ்தி बहुत सारे जो जायदाद है இந்த கல்வி और बहुत पढ़ाई है செல்வாக்குகள் எனக்கு இருந்தாலும் और पैसे है रहे फिर भी ஆண்டவருடைய அந்த கிருபாசனத்தில் நான் போக प्रभु के முடியாது वो कृपासन के स्थल में என்னுடைய மேன்மை எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் मेरे सारे उन्नत और அந்த आशीष கல்வாரி को சிலுவை தான் उसके क्रूस के सामने அங்கிருந்து புறப்பட்ட அந்த ஜீவ ஊற்று वहां से जो उत्पन्न होने वाले जीवन जीवन नदी, का जल जो जीवन का துங்க नदी ரத்தம் तुंग का रथ पर துங்க ரத்தம் என்று சொன்னா நேத்து நேத்து பார்த்தோம் அதை वो उसको पवित्र Precious. उसको जो बहुमूल्य உயர்வான जो लहू பரிசுத்தமான जो पवित्र लहू அந்த வெளியேறப்பட்ட वो ரத்தத்தினால बहुमूल्य लहू से அல்லேலூயா हालेलुया தூய்மை அடைந்து उससे மேன்மையாகினேன் मैं शुद्ध बनाया गया और ऊंचा उठाया गया हालेलुया। हालेलुया அந்த அன்பு वो இந்த प्रेम உலகத்துல எங்கேயுமே காண इस முடியாத दुनिया அன்பு में कहीं भी ना मिलने वाला वो प्रेम அவ்வளவு தூய்மையான அன்பு उतना पवित्र प्रेम அந்த மன்னா वो मन्ना ஹalleluya हालेलुया இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் ये जो प्रेम के सामने விந்தை என்று சொன்னா विनते मतलब ஆச்சரியமான ये आश्चर्य அற்புதமான प्रेम के सामने இந்த அன்புக்கு ஈடாய் ये प्रेम के सामने என்ன காணிக்க கொடுக்கலாம் मैं क्या दान दे सकता हूँ என்னையே நான் கொடுக்கலாம் मैं खुद को ही दान देता हूँ ஹalleluya அந்த हालेलुया அளவுக்கு நம்ம அர்ப்பணித்து ऐसे अर्पण சர்வாங்க करके தகன பலியாக सर्व अंग की ஹalleluya हालेलुया கல்வாரி சிலுவைக்கு முன்பாக परमेश्वर क्रूस के सामने ஹalleluya हालेलुया உலகம் எனக்கு பின்னே दुनिया मेरे पीछे சிலுவை எனக்கு முன்னே क्रूस मेरे सामने அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க वो ஆரம்பித்தார் क्रूस के उठाकर हम लेकर जाएंगे तभी ஹalleluya हालेलुया கர்த்தர் மறுமொழியாக சொன்னது மாத்திரமல்ல प्रभु जो कहा वही नहीं 10வது வசனம் சொல்கிறது 10वां वचन में लिखा है 1 சாமுவேல் 7:10 पहला शामुएल 7:10 में लिखा गया है சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகையில் शामुएल जो होम बलि जब चढ़ाया था பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் फिलिस्तीय इजरायली के संग युद्ध करने आए थे கர்த்தர் மகாபெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தரின் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி तब उस दिन यहोवा ने फिलिस्तियों के ऊपर बादल और அவர்களை बन कड़क கடங்கடித்து लाई और उनको गड़गड़ाए थे घबरा दिया அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் और वो इजरायलियों के सामने हार गए ஹalleluya हालेलुया பட்டு போய் விழுந்தார்கள் वो इजरायली के सामने ஹalleluya हार गए கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு அப்படி இருக்கும் प्रभु की आवाज आए तो कैसा கலங்கடிக்க होगी பண்ணுவார் எதிரிகளை वो घबरा दिया उनको ஹalleluya கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது और प्रभु के साथ ये युद्ध करेंगे ஹalleluya हालेलुया பெலிஸ்தர்கள் பட்டு விழுந்தார்கள் फिलिस्तियों सब हार गिरे அவங்க பிடிச்சு வச்சிருந்த எல்லாவற்றையும் இவர்கள் முறியடித்து और उन्होंने जो भी पकड़ लिया था इन्होंने उनको मार गिराया ஹalleluya हालेलुया எதெல்லாம் இழந்தாங்களோ எல்லாவற்றையும் மறுபடி திருப்பி और கொண்டு जो भी उन्होंने खोया वापस फिर से उन्होंने पाल लिया ஹalleluya हालेलुया மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காஹீம் பள்ளத்தாக்கு மட்டும்
और उन्हें मिस्बा को फिलिस्तियों के पीछे दौड़कर उनको बेतकर नाम के नीच में मार गिराते हैं திருப்பி கொண்டார்கள். और फिर से उन्होंने सभी चीज अपना அது लिया. மாத்திரமல்ல, केवल वही அவங்க என்ன नहीं, பண்ணாங்க? उन्होंने क्या किया? இம்மட்டும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார், अभी तक प्रभु ने हमें मदद किया, எங்களுக்கு உதவி செய்தார் हमें मदद किया என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். ऐसे बोलकर उन्होंने एबिनेचर करके एक नाम दिया उनको. हालेलुया. हालेलुया. அந்த எபினேசர் தான் वो एबिनेजर நமக்கு உதவி செய்வவர் தான், हमें मदद करने वाला, நமக்கு யுத்தம் பண்ண हमारे लिए युद्ध அவர் करने ஆயத்தமா वाला, இருக்கிறார். वो तैयार है. நம்ம ஆண்டவரை தேட ஆயத்தமா हम இருக்கிறோம். प्रभु को ढूंढने के लिए तैयार रहेंगे. அல்ல வெறுமனே நான் உலகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், केवल मैं दुनिया को सब कुछ ஆனால் छोड़कर அந்த आ गया, கல்வாரி சிலுவை வரும் பொழுது फिर भी कलवारी क्रूस கல்லான के बाद இருதயம் கூட கரைந்து போயிடும். एक पत्थर का दिल भी पिघल जाएगा. அந்த அன்புக்கு ஈடா நான் वो என்னையே கொடுப்பேன். प्रभु प्रेम के सामने मैं क्या दे இதுவரை நான் सकता हूँ? எதுக்கெல்லாமோ ஓடிட்டேன், இந்த अभी உலகத்துல मैं इस ஓடிட்டேன், दिन के लिए बहुत चीजों के लिए मैंने भागा, யாருக்கெல்லாமோ ஓடிட்டேன், बहुत लोगों के लिए मैंने இனி भागा. என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு अभी அர்ப்பணிக்கிறேன் मेरी जिंदगी को प्रभु के लिए என்று अर्पण சொல்லி करता हूँ. ऐसे நம்ம बोलकर அர்ப்பணிக்கும் போது हम जब अर्पण करते हैं, ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? प्रभु क्या कहेगा? என்ன சொல்வாரு? क्या कहेगा? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. அல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. அல்லேலூயா. நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணிக்கும் हम போது जब खुद को नम्र करके अर्पण ஆண்டவர் करते என்ன हैं, சொல்லி வருவாரா? प्रभु क्या कहता है? மறப்பேனோ என்று சொல்லி भूलूंगा क्या मैं आपको, அள்ளி அணைத்து முத்தமிடுவார். ऐसे गले लगा कर நாற்றம் எடுக்கிறவனாய் நான் திரும்பி வந்தா கூட यदि बदबू आएगी मेरे பிள்ளை ऊपर வந்துட்டானே से, என்று मेरी சொல்லி बेटी அணைத்து आया है, मेरी बेटी आया இழந்து போன करके ஆசீர்வாதத்தை கொடுக்க गले வல்லவராய் लगा இருக்கிறார். कर जो भी आशीष खोए वो वापस காணாமல் देने போன के ஆட்டை கூட साथ, जो भटके हुए தூக்கி मेमना தோள்ல के जैसा சுமந்து கொண்டாட उठाकर गले வல்லவராய். लगा कर वो कंधे में लेकर जाता है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் அவ்வளவு அன்புக்கு ஈடாக நம்மை प्रभु அர்ப்பணிப்போமா? इतना प्रेम से அல்லேலூயா. अर्पण करता அவருடைய है. அன்பு हालेलुया. விலையேற பெற்றது. उसका प्रेम बहुमूल्य அவருடைய है. கல்வாரி அன்பு वो कलवारी प्रेम நமக்காக हमारे लिए தன்னையே ஜீவபலியா ஒப்பு கொடுத்தார். खुद को ही जीवन के बलि के रूप में अर्पण किया. ஆகவே நம்ம பற்றிருக்கிற ரட்சிப்புக்கு इसलिए ஈடு हमने இணையே जो கிடையாது. पाया है जो उद्धार, उसका कोई तुलना नहीं रखता. அல்லேலூயா. हालेलुया. அந்த ஈடு இணையே கிடையாது. उसका कोई तुलना नहीं அந்த रहता. ரட்சிப்பை நம்ம அதை உணராதவங்க இருந்தா நம்மளை போல हमारे ஒரு उद्धार को यदि हम जानते नहीं तो हमारे जैसे कोई. அல்லேலூயா हालेलुया. அவ்வளவு விலையேற பெற்றது. उतना बहुमूल्य है. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ यीशु को जो भी अपनाए जितने हैं, அத்தனை பேரும் நீதிமானாக்கப்பட்டிருக்காங்க, सभी को धार्मिक बनाया गया, அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்காங்க. उनके बच्चे बनाया गया. அல்லேலூயா. हालेलुया. அந்த பிள்ளைங்கிற அதிகாரம் உங்களுக்கு நமக்கு எப்படி और கிடைச்சது? वो बच्चे का अधिकार उनको நம்ம कैसे ஏதாவது मिला? பிரயாசித்தம் பண்ணோமா? हमने कोई प्रायश्चित किया நம்ம क्या ஏதாவது उसके பெரிய लिए? அந்த அளவுக்கு வெகுமதி செலுத்தணுமா? हमने उसके लिए कोई दान या फिर मोल चुकाया है क्या? நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு வெகுமதி மரணம், हमें लिए एक ही जो मिलने वाला था वो मृत्यु था, அடி. मार था, அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு लेकिन वो सब उसने लिया என்னை விடுவித்தார, और हमें छुड़ाया. ஒளியான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து नीचे कीचड़ से उठाकर என்
கால்களை கண்மலை மேல் நிறுத்தி हमारे पैरों को पर्वत के ऊपर रखा, என்னை உயர்த்தினாரு. हमें ऊंचा उठाया। ஹalleluya. हालेलुया। படுகுழியிலிருந்து என்னை தூக்குனாரு. और नीचे जो कीचड़ से मुझे उठाया। ஹalleluya. எனக்கு நீதிமான்ங்கற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை मुझे கொடுத்திருக்கிறாரு. धार्मिकता के एक ऊंचा पद அப்ப दिया। அந்த நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் तो धार्मिकता के जो सच्चा प्रार्थना है மிகுந்த பலன் உள்ளதா காணப்படுது. बहुत बलवंत है। அதுக்கப்புறம் நான் இப்பலாம் பலி செலுத்தணும்ங்கற அவசியம் கிடையாது. तो हमें अभी इतना बलि चढ़ाने की जरूरत नहीं நான் है। போய் நின்னாலே அங்க அற்புதம் मैं நடக்கும். केवल खड़ा रहूंगा तो चमत्कार होगा। ஹalleluya. हालेलुया। அவருடைய அந்த அதிகாரத்தினால நீ விரட்டன ஓடி போற பிசாசு. वो अधिकार से जब हम भगाएंगे तो वो दौड़ने वाला शैतान। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட மேன்மைகள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ऐसे महिमा को प्रभु ने दिया है हमें। அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? इसलिए हमें क्या करना है? ஆண்டவரேன்னு தாழ்த்தி போ. प्रभु करके नम्र करना है। ஆண்டவருடைய சமூகத்துல வரும்பொழுது प्रभु के सन्निधान में जब आते हो சில நேரத்துல कभी कभार ஆண்டவர் அப்படியே போயிட்டே இருப்பார். प्रभु ऐसे ही चलते जाएगा। கானானிய ஸ்திரீ அப்படிதான் ஆண்டவரேன்னு பின்தொடர்ந்து வந்தா. कानानी स्त्री ऐसे ही प्रभु करके चलता जाता நீ है। இன்னைக்கு வருவ, நாளைக்கும் அதே பாவத்தை தான் போய் சாப்பிட போற. तुम अभी आयोगे, कल भी वही पाप में गिरने वाले हो। நாய் போன்ற வாழ்க்கை. कुत्ते के जैसे जिंदगी है। அது கக்கிட்டு மறுபடியும் சாப்பிடும். वो उल्टी करके फिर उसे அதனால ही ஆண்டவர் खाएगा। போயிட்டே இருக்காது. इसलिए प्रभु ने वापस चला। ஆனாலும் அவ கெஞ்சி ஜெபிச்சா. फिर भी वो विनती करके प्रार्थना தன்னை करती है। தாழ்த்தி ஜெபித்தா. खुद को नम्र किया। ஆமா ஆண்டவரே, हाँ நாங்கள் परमेश्वर, நாய்கள் தான். हम कुत्ते ही हैं। நாய் போன்ற வாழ்க்கை தான் வாழ்றோம். कुत्ते की जैसे जिंदगी जीते हैं। ஹalleluya. हालेलुया। இந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கு இந்த நாய்கள் தானே திங்குது. ये जो मेज से गिरा हुआ छोटे छोटे खाने के टुकड़ा तो कुत्ता ही खाता है ना। என்னை மன்னிங்க என்று சொல்லி मुझे माफ कर दो। அர்ப்பணிக்கும் போது जब वो खुद को अर्पण करती है, ஆண்டவருடைய ஆபிரகாமுடைய குமாரத்திய प्रभु ये अब इब्राहिम का बेटी है करके उसको कहा। ஹalleluya. हालेलुया। தேவனிடத்தில் எப்பெல்லாம் நம்ம தாழ்த்துறோமோ, प्रभु के सामने जब भी हम खुद को नम्र करते हैं, சங்கீதம் 51:17 சொல்லப்பட்டிருக்கிறது, संगीत தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். 59:10 में प्रभु जो मांगता है एक தேவனை நொறுங்குண்ட நறுங்குண்டமான இருதயத்தை புறக்கணி. टूटा हुआ हृदय को कभी आप इनकारोगे नहीं। அதனால தாவீது நொறுங்கி போய் விழுந்தான். इसलिए वो दाऊद நான் பாவம் செய்தேன், मैंने पाप உம்மை किया, நோக செய்தேன், आपको பிறர் வாழ்வை கெடுத்தேன் என்று சொல்லி दूसरे की அர்ப்பணித்தான். जिंदगी को मैंने नाश किया। அந்த உடைந்து போன கூடாரத்தை, वो टूटा हुआ அந்த जो தாவீது கூடாரத்தை கட்டி எழுப்பி, दाऊद का जो घर को उसने தாவீது बांधा, என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார்லவா. पर दाऊद मेरा हृदय के चाहने वाला व्यक्ति बोला। ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு ஒரே ஒரு வாசல் இருக்குது, प्रभु के सन्निधान में ஒரே एक ஒரு வாய்ப்பு ही இருக்குது. द्वार है, एक ही இழந்து போனதை चीज है। மறுபடியும் பெற்றுக்கொள்ள, खोए हुए सभी को அந்த वापस पाने के ரட்சிப்பின் लिए, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள, वो उद्धार की खुशी को पाने के लिए உதற வேண்டியதை உதறி, जिसे छोड़ना है அந்த उसे பாகால் छोड़कर, அஸ்தரோதத்தை உதறி, वो भागाल और अस्रोत को தேவனுடைய छोड़कर சிங்காசனத்துக்கு முன்பாக प्रभु के सन्निधान के அவருடைய सामने பலிபீடத்தில் தகன பலியாக के बलि स्थल में बलिदान நம்மளை देकर அர்ப்பணிக்கும் போது हम खुद को जब अर्पण அந்த करेंगे, கிருபாசனத்திலே கண்டையில கிட்டி செய்யற பாக்கியத்தை वो ஆண்டவர் जब கொடுக்கிறார். कृपासन के मंडली में जब हम आ जाते हैं। ஹalleluya. हालेलुया। இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் எத்தனை பேர் கூட ये இடைப்பட்டு वचन के கொண்டிருக்கிறார். द्वारा प्रभु ने कितने लोगों से बात ஹalleluya. किया। நம் கண்களை மூடி ஆண்டவர் हम நோக்கி सब பார்ப்போம். आंख बंद करके प्रभु की ओर देखेंगे। நான் இருக்கிற வண்ணமா வார ஆண்டவரே, मैं जैसा हूँ वैसा आता हूँ परमेश्वर, அப்படியே வார ஆண்டவரே. ऐसे ही आता हूँ। ஹalleluya. என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. मुझे भी उठाकर उपयोग कीजिए। ஹalleluya. हालेलुया। இப்படி சித்தப்படி என்னை வழி நடத்துங்க. आपकी इच्छा के अनुसार நான் मुझे என் चलाओ। சித்தத்துல ஓடி ஓடி களைத்து போயிட்டேன். अपनी इच्छाओं से चल चल कर मैं थक गया हूँ। என்னை உம்முடைய ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, मुझे आपके जीवन के बलि जैसा उपयोग வேதனை कीजिए। உண்டாக்கும் வழி என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. यदि कुछ वेदना देने वाले रास्ता சில है விட तो मुझे- முடியாத காரியத்திலிருந்து என்னை कुछ விடுதலையாக்குங்கப்பா. चीजें यदि मैं छूट नहीं पाता हो तो उसे मुझे मदद कीजिए। என் छुड़ाने வாழ்க்கையில என் குடும்பத்துல எங்கெங்க பிசாசுக்கு நான் இடம் கொடுத்துக்கணும் मेरे அதெல்லாம் परिवार, இயேசுவின் मेरी நாமத்தோடு जिंदगी அகன்று में போகட்டும். जहाँ कई शत्रु को मैंने जगह दिया उसको अभी यीशु के नाम से बाहर निकालो। இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெலிஸ்தருக்கு பயந்து நடுங்கும் பொழுதெல்லாம் इजरायली लोग तो जब वो फिलिस्तियों से देखकर ஆண்டவருடைய डरता வார்த்தைக்கு है, கீழ்ப்படிந்து प्रभु के वचन को அவர் आज्ञा पालन சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார்களே. कर- वो जो बोलते हैं वैसे ही उन्होंने पूर्ण किया। அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி, वो जो मेमना जिसके जो எல்லளவுள்ள कोई गुनाह பாவம் नहीं- இல்லாத ஆட்டுக்குட்டி, बेगुनाह जो मेमना था, அந்த சின்ன ஆட்டுக்குட்டி வயித்துல ஃபுல்லா பால் தான் और இருக்கும். जो मेमने के जो पेट में पूरा கசப்போ दूध எந்த எந்த உலக காரியங்கள் இருக்காது. कोई कड़वाहट या फिर कोई दुनिया की அப்படிப்பட்ட चीज नहीं था। ஆண்டவரே கலங்கம் இல்லாத ஞானப்பாலினால் प्रभु ऐसे न मिलावट किया हुआ எங்களை ज्ञान நிரப்புங்க की ஆண்டவரே. दूध के जैसे हमें அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே பரிசுத்தமா எங்களை மாற்றுங்க प्रभु ஆண்டவரே. ऐसे पवित्र हमें உம்முடைய बना। பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாந்தல பஞ்சை போல மாற்றுகிறேன்னு हमारे சொன்னீரே. पाप लाल जैसे भरा हो तो भी उसे सफेद कापूस जैसे सफेद மேற்குக்கு बना। கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நான் உடைய பாவங்களை மன்னிக்கிறேன் மறக்கிறேன்னு சொன்னீங்க. दाहिने बाएं में कितना दूरी है और उतना दूर हमारे पाप को आप डालते हो। எங்கள் மீது நிமித்த நீர் காயப்பட்டீர், आप हमारे गुनाहों के எங்களுடைய कारण அக்கிரமத்தில் घाव நீர் நொறுக்கப்பட்டீர். हुए। हमारे अधर्म के இந்த कारण आपको தழும்புகளால் छुआ। நான் குணமாகும்படியாக आपके कोड़े खाने से हम चंगाई हुए। எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. प्रभु हम अर्पण करते हैं। எங்களை குணமாக்குங்க, हमें चंगाई दी, எங்களை உயிர்ப்பிங்க, हमें जिलाई, எங்க கண்கள் திறக்கப்படுவதாக. हमारे आंखें खुलने
दो। ஜீவனுள்ள தேவனை காணும்படியாக जीवित அந்த परमेश्वर को விலையேற देखने பெற்ற அபிஷேகத்தை காத்திருந்து वो बहुमूल्य பெற்றுக்கொள்ளும்படியாக अभिषेक को हम पाने के பலனடைந்து பலனடைந்து बल पाकर கழுகு போல உயர பறக்கும்படியாக पाप के जैसे ऊंचा उठने के लिए। அல்லேலூயா. என் தகப்பனை கைவிட்டாரோ என்றல்ல, प्रभु मेरे पिता मुझे हाथ छोड़ என்னுடைய தலை மோதி நொறுங்காதபடி मेरे सिर न எங்க टुकराए, இருந்தாவது என்னை வந்து அப்படியே சிறகுல தூக்கி சுமக்கிற जहाँ कहीं से भी आकर वो मुझे उठाने वाले எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்துகிற தேவனே, ऐसे हमसे जीवन देकर நம்முடைய प्रेम किया உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் आपके ஆண்டவரே. सन्निधान में अर्पण இந்த करते हैं, சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. आपके सन्निधान में अर्पण करते ஹalleluya. இந்த நாள்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. प्रभु आज के दिन एक இந்த बदलाव வார்த்தை எங்கள் இதயத்திலே பேசிக் ये கொண்டிருப்பதாக. वचन के द्वारा हृदय से बात कीजिए, அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. चमत्कार होने दो, விழுந்து போன எல்லா கூடாரத்தை மறுபடி கட்டி எழுப்புவீராக. टुकराए हुआ टूटा हुआ सारे तंबुओं को वापस बांध दो, குறைவுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிறைவாவதாக. जो सारे कमियां हैं वो यीशु के नाम से நாங்கள் भरपूरी में வேண்டுவதற்கு बदलो। அதிகமாய் நினைப்பதற்கு அதிகமாய் கர்த்தர் கிரியை हमारे செய்வீராக. प्रार्थना और विनती से बढ़कर आप क्रिया करने वाले इसके लिए எங்களை நீர் உணர்வுள்ளவனாக்கும் ஆண்டவரே. हमें महसूस कराओ परमेश्वर, எங்களோடு நீங்க எனக்கு தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. आप लगातार हमें चलाइए। ஹalleluya. हालेलुया। எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே. हमारे ऊपर आपकी नजर रखकर உம்முடைய हमें பாதுகாப்பு आलोचना எங்களோடு कीजिए। கூட இருக்கட்டும் அப்பா. प्रभु आपके साथ रहना दो, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. हम खुद को नम्र करते இந்த हैं, சபையை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ये कलीसिया को आपके हाथ में வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் सौंपते हैं, सभी ஆண்டவரே. को आपके हाथ में सौंपते இந்த வார்த்தைகளை ஆன்லைன் மூலமா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு हैं। ये वचन இடைபடுவீராக. को ऑनलाइन के द्वारा सुनने वाले हर एक बच्चों को भी हम விடுதலை प्रार्थना உண்டாகட்டும். करते हैं, छुटकारा होने दो, அற்புதங்கள் நடக்கட்டும். चमत्कार होने दो, சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. गवाही के रूप में खड़ा இந்த कीजिए, நாமத்துக்கு மகிமை உள்ள आपके नाम நற்கந்தங்களாக के रूप में महिमा के வாசனை வீசத்தக்க रूप- सुगंध இப்படி होने அபிஷேகம் वाली பட்ட एक अभिषेक से வல்லமையான ஊழியர்களாக எழுப்புங்க ஆண்டவரே. सामर्थ सेवकाय के रूप में उनको उठाइए, ஜெப ஆவினால் விண்ணப்பத்தினால் நிரப்புங்க प्रार्थना के ஆண்டவரே. आत्मा और विनती से बढ़ाइए। ஹalleluya. हालेलुया। ஆவி ஆத்ம சரித்து அர்ப்பணிக்கிறோம் आत्मा ஆண்டவரே. प्राण शरीर को हम सौंपते हैं, தொடர்ந்து வழி நடத்துங்க. लगातार आप चलाइए, எல்லா துதிக்கான மகிமை உமக்கு सारे செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते हैं। இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम में प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென் ஆமென். हालेलुया। ஹalleluya. கர்த்தர் நம்மளை பெரிய காரியங்கள் செய்து प्रभु ஆசீர்வாதம் बड़ा சோத்திரம் कार्य செலுத்துவோம். किए हैं इसके लिए प्रभु को ஹalleluya. धन्यवाद। வந்து हालेलुया। நம்முடைய சகோதரர் வந்து நம்மத்திலே ஜெபிப்பாங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. प्रार्थना करेंगे। ஹalleluya. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, प्रेम करने वाले अपने परलोक पिता, கொடுத்த இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக ஜெபிக்கிறோம் ये अच्छे ஆண்டவரே. आशीष के दिन के लिए हम धन्यवाद कहते இந்த हैं। ஓய்வு நாள் காலை வேளையிலும், ये रविवार के सुबह के समय में இந்த भी மன மகிழ்ச்சி நாள் பண்டிகை நாளிலும் एक खुशी के दिन के இப்படி भी சமூகத்திலே வந்து எங்களை மகிழச் செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திர प्रभु ஆண்டவரே. आपके सन्निधान में आकर हमें खुश बनाया है। எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் हमारे आत्मा प्राण शरीर सभी चीज கர்த்தருக்குள் பலப்படும்படியாக, प्रभु में बल पाने के लिए, கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக प्रभु हमें बल ஜெபிக்கிறோம். देने के लिए हम प्रार्थना करते வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் हैं। தருகிறோம். आए सभी प्रभु के लोगों के लिए हम आपके ஒவ்வொரு हाथ में सौंपते பிள்ளைகளையும் हैं। பலப்படுத்துவீராக. हर एक बच्चों को आप बल दीजिए, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் அறிவீராக. हर एक बच्चों के हृदय को आप जानिए, எல்லா வாஞ்சைகளையும் நீர் நிறைவேற்றுவீராக. सारे आप चाहत को परिपूर्ण कीजिए। ஹalleluya ஆண்டவரே. हालेलुया। கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக प्रभु आप ஆண்டவரே. बड़ा कार्य कर रहे हो, எல்லா துதி கன மகிமை புகழ் सारे स्तुति आदर महिमा और கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. केवल परमेश्वर यीशु को होने दो। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல यीशु के नाम பிதாவே. से प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பிரஸ்நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவர் மறவாதே. आमीन आमीन। ये मेरे मन यहोवा को धन्य करो, जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य करो। ये मेरे मन यहोवा को धन्य करो, उसने किया हुआ किसी उपकार को कभी ना भूलना। आमीन आमीन। हालेलुया 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 हालेलुया। தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை। இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன், அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன்। தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார்
ஒருத்தரை ஆசீர்வதித்து வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஆமென்.